கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. லூக்கா சுவிசேஷத்தில் உள்ள எண்ணிக்கைகள் சம்பந்தமான கேள்விகளும் பதில்களும். இயேசுவின் சரித்திரம் எழுத ஏற்பட்டவர்கள் எத்தனை பேர்? அநேகம் பேர். எனக்கு இப்படி செய்தருளினார் என்று சொல்லி எலிசபெத் எத்தனை மாதம் வெளிப்படாதிருந்தாள்? 5 மாதம். காபிரியேல் எனும் தூதன் எத்தனாம் மாதத்தில் மரியாளிடத்தில் அனுப்பப்பட்டான்? 6ஆம் மாதம். மரியாள் எலிசபெத்துடன் எத்தனை மாதம் இருந்தாள்? ஏறக்குறைய 3 மாதம். விருத்த சேதனம் பண்ணும் நாள் எத்தனையாவது நாள்? 8ஆம் நாள். எந்த ஆண் பிள்ளை கர்த்தருக்கு பரிசுத்தமானதென்னப்படும்? முதற் பேரான. சுத்திகரிப்பின் வழியாக எத்தனை காட்டுப்புறா அல்லது எத்தனை புறா குஞ்சுகளையாவது செலுத்த வேண்டும்? 1 ஜோடு காட்டுப்புறா அல்லது 2 புறா குஞ்சுகளையாவது. அன்னாள் எத்தனை வருஷம் புருஷனுடனே வாழ்ந்தாள்? அதாவது கன்னி பிரயாயத்தில் விவாகமானது முதல் 7 வருஷம். தேவாலயத்தை விட்டு நீங்காமல் இரவும் பகலும் உபவாசித்து ஜெபம் பண்ணி ஆராதனை செய்த விதவையின் வயது என்ன? ஏறக்குறைய 84. பஸ்கா பண்டிகைக்கு இயேசு சென்றபோது அவர் வயது என்ன? 12. இயேசுவை தேடிய இயேசுவின் பெற்றோர் எத்தனை நாளுக்கு பின்பு தேவாலயத்தில் அவரை கண்டனர்? 3 நாளைக்கு பின். எத்தனை நாள் பிரயாணத்துக்கு பின் இயேசுவின் பெற்றோர் இயேசுவை தேடினர்? 1 நாள். திபேரியு ராயன் ராஜ்யபாரம் பண்ணின எந்த வருஷத்திலே யோவானுக்கு தேவனுடைய வார்த்தை உண்டாயிற்று? 15ஆம் வருஷத்திலே. எத்தனை அங்கிகள் உடையவன் இல்லாதவனுக்கு கொடுக்க கடவன்? 2 அங்கிகள். ஞான ஸ்நானம் எடுக்கும்போது இயேசுவின் வயது என்ன? ஏறக்குறைய 30 வயது. இயேசு பிசாசினால் எத்தனை நாள் சோதிக்கப்பட்டார்? 40 நாள். இயேசு எத்தனை நாள் ஒன்றும் புசியாதிருந்தார்? 40 நாள். எத்தனை நாட்கள் முடிந்தவுடன் இயேசுவுக்கு பசி உண்டாயிற்று? 40 நாட்கள். உலகத்தின் சகல ராஜ்யங்களையும் பிசாசு இயேசுவிடம் எவ்வளவு நேரத்தில் காண்பித்தான்? 1 நிமிஷத்தில். பிசாசு இயேசுவை எத்தனை வழிகளில் சோதித்தான்? 3 வழிகளில். எலியாவின் நாட்களில் எத்தனை வருஷம் எத்தனை மாதங்கள் வானம் அடைபட்டது? 3 வருஷம் 6 மாதம். இஸ்ரவேலில் எத்தனை விதவைகள் இருந்தார்கள்? அநேகர். எலிசா தீர்க்கதரிசியின் காலத்தில் இஸ்ரவேலருக்குள்ளே எத்தனை குஷ்டரோகிகள் இருந்தார்கள்? அநேகம். கப்பர்நகும் ஜெப ஆலயத்தில் அசுத்த ஆவி பிடித்திருந்த எத்தனை பேர் இருந்தார்கள்? ஒருவன். கடற்கரையில் நின்ற படவுகள் எத்தனை? 2. எத்தனை படவுகள் நிரம்பத்தக்க மீன்களை நிரப்பினார்கள்? 2 படவுகள். பஸ்கா பண்டிகையின் எத்தனையாவது நாளுக்கு பின் இயேசு பயிர்வழி நடந்து போனார்? 2ஆம். பஸ்கா பண்டிகையின் எத்தனையாவது நாள் முதலாம் ஓய்வு நாள்? 2ஆம் நாள். இயேசு சீஷர்களில் தெரிந்து கொண்டது எத்தனை பேர்? 12 பேர். திரளான ஜனங்கள் எந்த இடங்களில் இருந்து வந்தார்கள்? 4 இடங்களிலிருந்து. யூதேயா, எருசலேம், தீரு, சீதோன் கடலோரம். 100க்கு அதிபதி எத்தனை வார்த்தை சொல்லும்படி தன் சிநேகிதரிடத்தில் சொல்லி அனுப்பினான்? 1 வார்த்தை. நாயின் ஊரில் மரித்தவன் அவன் தாய்க்கு எத்தனையாவது குமாரன்? ஒரே குமாரன். யோவான் இயேசுவிடம் வருகிறவர் நீர்தானா என்று கேட்கும்படி எத்தனை சீஷரை அனுப்பினான்? 2. ஒருவனிடம் எத்தனை பேர் கடன் பட்டிருந்தார்கள்? 2. கடன் பட்டவர்கள் எவ்வளவு கடன் கொடுக்க வேண்டும்? ஒருவன் 500 வெள்ளிக்காசு, மற்றவன் 50 வெள்ளிக்காசு. ஒருவனிடம் கடன்பட்ட இருவரில் அவன் எவ்வளவு வெள்ளிக்காசு மன்னிக்கப்பட்டவனிடம் அதிக அன்பாயிருந்தான்? 500 வெள்ளிக்காசு. மகதலேனா மரியாளிடம் இத்தனை பிசாசுகள் நீங்கின? 7 பிசாசுகள். இயேசுவிடம் இருந்த பெயர் சொல்லப்பட்ட ஸ்திரீகள் எத்தனை பேர்?
3 பேர். மகதலேனா மரியாள், யோவன்னாள், சூசன்னாள். இயேசுவுடன் இருந்த பெயர் சொல்லப்படாத மற்ற ஸ்திரீகள் எத்தனை பேர்? அநேகர். விதை விதைக்கிறவன் உவமையில் விதைகள் எத்தனை இடங்களில் விழுந்தன? 4 இடங்களில். நல்ல நிலத்தில் விழுந்த விதை முளைத்து எவ்வளவு பலன் கொடுத்தது? 1 100. கதரேனருடைய நாட்டில் இயேசு சந்தித்தவனுக்கு எத்தனை நாளாய் பிசாசு பிடித்தவனாய் இருந்தான்? நெடுநாளாய். கதரேனருடைய நாட்டில் இயேசு சந்தித்தவனுக்கு எத்தனை காலமாய் அசுத்த ஆவி பிடித்திருந்தது? வெகு காலமாய். மலையில் எத்தனை பன்றிகள் மேய்ந்து கொண்டிருந்தன? அநேகம். ஜெப ஆலய தலைவனான எவீருவுக்கு எத்தனை பிள்ளைகள்? ஒரே குமாரத்தி. எவீருவின் மகளின் வயது என்ன? 12 வயது. ஸ்திரீக்கு எத்தனை வருஷங்கள் பெரும்பாடு இருந்தது? 12 வருஷம். இயேசு எவீருவின் வீட்டில் சிறு பெண்ணை எழுப்பும்போது தன்னுடன் எத்தனை பேரை வரவிட்டார்? 5 பேரை. பேதுரு, யாக்கோபு, யோவான், பெண்ணின் தகப்பன் மற்றும் தாய். இயேசு சகல பிசாசுகளை துரத்தவும் வியாதியுள்ளவர்களை குணமாக்கவும் எத்தனை பேருக்கு வல்லமையும் அதிகாரமும் கொடுத்தார்? 12 சீஷர்களுக்கு. தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து பிரசங்கிக்க இயேசு எத்தனை பேராக அனுப்பினார்? 2 பேராக. பிணியாளிகளை சொஸ்தமாக்க அனுப்பப்பட்டவர்கள் எத்தனை பேர்? 12. அனுப்பப்பட்டவர்கள் எத்தனை அங்கிகளை கொண்டு போக வேண்டாம் என்று இயேசு கூறினார்? 2 அங்கிகள். ஏரோது இயேசுவை குறித்து எத்தனை விதங்களில் கலக்கம் அடைந்தான்? 3 விதங்களில். சீஷர்கள் தங்களிடம் எத்தனை அப்பங்களும் மீன்களும் உண்டு என்றனர்? 5 அப்பம் 2 மீன். பெத்சாயிதா சமீபமான வனாந்தரத்தில் எத்தனை புருஷர்கள் இருந்தார்கள்? 5000 புருஷர்கள். புருஷர்கள் பந்திக்கு எத்தனை பேராக உட்கார்ந்தார்கள்? 50 பேராக. மீதியான துணிக்கைகள் எத்தனை கூடை நிறைய எடுக்கப்பட்டது? 12 கூடை. ஒரு மலையில் ஜெபம் பண்ணும்படி எத்தனை பேருடன் இயேசு ஏறினார்? 3 பேருடன். பேதுரு, யோவான், யாக்கோபு. மலையில் இயேசுவுடன் மகிமையோடு காணப்பட்டவர்கள் எத்தனை பேர்? 2 பேர். மோசே, எலியா. பேதுரு எத்தனை கூடாரங்களை போடுவோம் என்றான்? 3. கர்த்தர் எத்தனை பேரை நியமித்து பட்டணங்களுக்கு அனுப்பினார்? 70 பேர். கர்த்தர் எத்தனை பேராக பட்டணங்களுக்கு அனுப்பினார்? 2. சீஷர்களை அனுப்பும்போது எத்தனை பொருட்களை எடுத்து செல்ல வேண்டாம் என்று இயேசு கூறினார்? 3 பொருட்கள். பணப்பை, சாமான் பை, பாதரட்சை. உமது நாமத்தினாலே பிசாசுகள் எங்களுக்கு கீழ்ப்படுகிறது என்று சந்தோஷத்தோடு திரும்பி வந்தவர்கள் எத்தனை பேர்? 70 பேர். குச்சுயிராய் கிடந்தவனை கண்டு பக்கமாய் விலகி போனவர்கள் எத்தனை பேர்? 2 பேர். ஆசாரியன், லேவியன். சமாரியன் சத்திரத்தான் கையில் கொடுத்த காசு எவ்வளவு? 2 பணம். பாதி ராத்திரியில் ஒரு சிநேகிதன் தன் சிநேகிதனுக்காக எத்தனை அப்பங்களை வேறொரு சிநேகிதனிடம் கேட்டான்? 3 அப்பங்கள். தன்னிலும் பொல்லாத வேறு எத்தனை ஆவிகளை கூட்டிக் கொண்டு வரும்? 7 ஆவிகள். தசமபாகமாக குறிப்பிடப்பட்ட பூண்டுகள் எத்தனை? 2. ஒற்றலம், மறுக்கொழுந்து. எத்தனை காசுக்கு எத்தனை அடைக்கலான் குருவிகள்? 2 காசுக்கு 5 அடைக்கலான் குருவிகள். எஜமான் எந்த ஜாமத்திலாவது வருவார்? 2ஆம் 3ஆம் ஜாமத்தில். தன் எஜமானுடைய சித்தத்தை அறிந்தும் ஆயத்தமாயிராதவன் எத்தனை அடிகள் அடிக்கப்படுவான்? அநேக அடிகள். தன் எஜமானுடைய சித்தத்தை அறியாமல் ஆயத்தமாயிராதவன் எத்தனை அடிகள் அடிக்கப்படுவான்? சில அடிகள்.
சீலோவாமிலே கோபுரம் விழுந்து கொன்றது எத்தனை பேர்? 18 பேர். நிமிரக்கூடாத கூனி எத்தனை வருஷமாய் நிமிரக்கூடாதிருந்தாள்? 18 வருஷமாய். வேலை செய்கிறதற்கு எத்தனை நாள் உண்டு? 6 நாள். ஆபிரகாமின் குமாரத்தி என்று இயேசு சொன்னவளை சாத்தான் எத்தனை வருஷமாய் கட்டி இருந்தான்? 18 வருஷமாய். எத்தனை படி மாவு புளிக்கும் வரை அமுக்கி வைத்தாள்? 3 படி மாவு. பெரிய விருந்துக்கு அழைக்கப்பட்டவன் கொண்ட வயல் எத்தனை? 1 வயல். பெரிய விருந்துக்கு அழைக்கப்பட்டவன் எத்தனை ஏர்மாடுகளை கொண்டான்? 5 ஏர்மாடுகள். ஒரு மனுஷனுக்கு எத்தனை ஆடுகள் இருந்தன? 100 ஆடுகள். காணாமல் போன ஆடுகள் எத்தனை? 1. வனாந்தரத்தில் விடப்பட்ட ஆடுகள் எத்தனை? 99 ஆடுகள். ஒரு ஸ்திரீ எத்தனை வெள்ளிக்காசுகளை உடையவளாய் இருந்தாள்? 10 வெள்ளிக்காசு. காணாமற் போனது எத்தனை வெள்ளிக்காசு? 1 வெள்ளிக்காசு. உக்கிரானக்காரன் விசாரித்த போது முதலாவது வந்தவன் எஜமானிடம் பட்ட கடன் எவ்வளவு? 100 குடம் எண்ணெய். முதலாவது வந்தவன் சீட்டில் மாற்றி எழுதியது எவ்வளவு? 50 குடம். வேறொருவன் பட்ட கடன் எவ்வளவு? 100 களம் கோதுமை. வேறொருவன் சீட்டில் மாற்றி எழுதியது எவ்வளவு? 80 களம். எத்தனை எஜமானுக்கு ஊழியன் செய்யக்கூடாது? 2. பாதாளத்தில் வேதனைப்பட்ட ஐஸ்வர்யவானுக்கு எத்தனை சகோதரர்? 5 பேர். ஒரு நாளில் சகோதரன் எத்தனை முறம் குற்றம் செய்து எத்தனை தரம் வந்து மனஸ்தாபப்படுகிறேன் என்று சொன்னால் மன்னிக்க வேண்டும்? 7 முறை 7 தரம். இயேசு கிராமத்தில் பிரவேசித்த போது அவருக்கு எதிராக வந்த குஷ்டரோகிகள் எத்தனை பேர்? 10 பேர். குஷ்டரோகிகளில் சுத்தமானவர்கள் எத்தனை பேர்? 10 பேர். சுத்தமான குஷ்டரோகிகளில் திரும்பி வந்து தேவனை மகிமைப்படுத்தியது எத்தனை பேர்? 1. மனுஷகுமாரன் வெளிப்படும் நாளில் ராத்திரியில் படுக்கையில் படுத்திருக்கிற எத்தனை பேரில் எத்தனை பேர் ஏற்றுக்கொள்ளப்படுவர்? 2 பேரில் 1. திரிகை திரிகிற எத்தனை ஸ்திரீகளில் எத்தனை ஸ்திரீகள் ஏற்றுக்கொள்ளப்படுவர்? 2 பேரில் 1. வயலில் இருக்கிற எத்தனை பேரில் எத்தனை பேர் ஏற்றுக்கொள்ளப்படுவர்? 2 பேரில் 1. நியாயாதிபதி எத்தனை நாள் விதவைக்கு நியாயம் செய்ய மனதில்லாதிருந்தது? நெடுநாள். ஜெபம் பண்ணிய பரிசேயன் வாரத்தில் எத்தனை தரம் உபவாசிக்கிறேன் என்றான்? 2 தரம். பரிசேயன் தன் சம்பாத்தியத்தை எல்லாம் எதை செலுத்தி வருகிறேன் என்றான்? தசமபாகம். எத்தனை பேரை தம்மிடம் அழைத்து இதோ எருசலேமுக்கு போகிறோம் என்றார்? 12 வரையும். சகேயு ஏழைகளுக்கு கொடுக்கிறேன் என்றது எவ்வளவு? ஆஸ்திகளில் பாதி. சகேயு ஒருவனிடம் அநியாயமாய் வாங்கினதுண்டானால் எத்தனை தனையாய் திரும்ப செலுத்துகிறேன் என்றான்? 4 தனையாக. தூர தேசத்துக்கு போக புறப்பட்ட பிரபு தன் ஊழியக்காரர் எத்தனை பேரை அழைத்தான்? 10 பேரை. பிரபு தன் ஊழியக்காரரிடம் வியாபாரம் செய்யும்படி எத்தனை திரவியங்களை கொடுத்தான்? 10 ராத்தல். முதலில் வந்தவன் எத்தனை ஆதாயம் கிடைத்தது என்றான்? 10 ராத்தல். முதல் ஊழியக்காரனுக்கு பிரபு எத்தனை பட்டணங்களுக்கு அதிகாரியாய் இரு என்றான்? 10 பட்டணங்களுக்கு. 2ஆம் ஊழியக்காரன் பிரபுவிடம் எவ்வளவு ஆதாயம் கிடைத்தது என்றான்? 5 ராத்தல். 2ஆம் ஊழியக்காரனை பிரபு எத்தனை பட்டணங்களுக்கு அதிகாரியாய் இரு என்றான்? 5 பட்டணங்கள். 3ஆம் ஊழியக்காரனிடம் எத்தனை ராத்தல் எடுத்து எத்தனை ராத்தல் உள்ளவனிடம் கொடுக்க சொன்னான் பிரபு? 10 ராத்தலை வாங்கி 20 ராத்தல் உள்ளவனிடம். சதுசேயர் உயிர்த்தெழுதலை குறித்து கேட்ட கேள்வியில் சகோதரர் எத்தனை பேர் இருந்தார்கள்? 7 பேர். எத்தனை பேர் ஒரு பெண்ணை விவாகம் பண்ணி பிள்ளை இல்லாமல் இறந்து போனார்கள்? 7 பேர். ஏழை விதவை எத்தனை காசுகளை காணிக்கை பெட்டியில் போட்டாள்? 2 காசுகள். இயேசு எத்தனை பேரை அழைத்து பஸ்காவை ஆயத்தம் பண்ண சொன்னார்? 2 பேர். பேதுரு, யோவான்.
அப்போஸ்தலர் எத்தனை பேர்? 12 பேர். இஸ்ரவேலின் கோத்திரங்கள் எத்தனை? 12. பேதுரு சேவல் கூவுவதற்கு முன்னே எத்தனை தரம் மறுதளிப்பான்? 3 தரம். சீஷர்கள் எத்தனை பட்டயம் இருக்கிறது என்றார்கள்? 2. ஏரோது இயேசுவை காணும்படி எத்தனை நாளாய் ஆசை கொண்டிருந்தான்? வெகு நாளாய். பிலாத்து எத்தனை தரம் இயேசுவிடம் குற்றம் ஒன்றும் காணவில்லை என்றான்? 4 முறை. யூதருடைய ராஜா என்று எத்தனை எழுத்துக்களில் எழுதி அவருக்கு மேலாக வைத்தனர்? 3 எழுத்துக்களில், கிரேக்கு, லத்தீன், எபிரேயு. இன்று என்னுடனே பரதீசில் இருப்பாய் என்று சொன்னபோது நேரம் என்ன? ஏறக்குறைய 6ஆம் மணி வேளை. எத்தனை மணி நேரம் வரைக்கும் பூமி எங்கும் அந்தகாரம் உண்டாயிற்று? 9ஆம் மணி வரைக்கும். தேவாலயத்து திரைசீலை நடுவில் எத்தனையாக கிழிந்தது? 2ஆக. பிரகாசம் உள்ள வஸ்திரங்களை தரித்திருந்தவர்கள் எத்தனை பேர்? 2 பேர். ஸ்திரீகள் எத்தனை பேரிடம் பிரகாசம் உள்ள வஸ்திரம் தரித்தவர்களின் வார்த்தையை அறிவித்தார்கள்? 11 பேருக்கு. இயேசு உயிரோடே எழுந்த பின் அப்போஸ்தலர் எத்தனை பேர்? 11 பேர். எம்மாவூர் கிராமம் எருசலேமுக்கு எவ்வளவு தூரத்தில் உள்ளது? 7 அல்லது 8 மைல். எம்மாவூர் கிராமத்திற்கு போன சீஷர்கள் எத்தனை பேர்? 2 பேர். எம்மாவூர் கிராமத்திலிருந்து எருசலேமுக்கு வந்த 2 சீஷர்கள் எத்தனை பேர் கூடியிருக்கிறதை கண்டார்கள்? 11 பேரும் அவர்களோடு இருந்தவர்களும். புசிக்கிறதற்கு ஏதாகிலும் இங்கே உண்டா என்று இயேசு சீஷர்களிடம் கேட்டபோது அவர்களிடம் இருந்த உணவுப் பொருட்கள் எத்தனை? 2. பொரித்த மீன் கண்டம், தேன்கூட்டு துணிக்கை. தன்னை குறித்து எத்தனை புத்தகங்களில் எழுதியிருக்கிறது என்று இயேசு கூறினார்? 3 புத்தகங்களில். மோசேயின் நியாயப்பிரமாணம், தீர்க்கதரிசிகளின் ஆகமம், சங்கீதம். சீஷர்கள் தேவாலயத்திலே தேவனை புகழ்ந்து துதித்து கொண்டிருந்தார்கள் எப்பொழுது? நாடோறும். கிறிஸ்துவுக்கே மகிமை உண்டாவதாக. ஆமேன். உங்கள் கருத்துக்களை கமெண்டில் தெரிவிக்கவும். நன்றி.